வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் கருத்தியலை நாடு முழுவதும் விதைக்கும் கடமையை செய்வோம். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்தான் இந்தியாவின் இணைப்பு மொழி என இசையமைப்பாளர் AR ரஹ்மான் பேச்சு. இந்தியை இணைப்பு மொழியாக கருத வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் ரஹ்மான் பதில். இந்தி சம்பந்தமா சொல்லியிருக்காரு, இனிப்பு மொழியா இருக்கணும் சொல்லிட்டு. தூத்துக்குடி, கோவில்பட்டி பகுதிகளில் பரவலாக பெய்த கோடை மழை. நாகை மாவட்டத்தில் கனமழையால் 9 முதல் 9ஆம் வகுப்பு வரை இன்று விடுமுறை. ராமநவமி அன்று டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அசைவ உணவு பரிமாறியதற்கு எதிர்ப்பு. மாணவர்கள் மோதிக்கொண்டதில் 60 பேர் காயம். சத்தியமங்கலம் வனசாலையில் 12 சக்கர லாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தல். கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். ஆந்திராவில் நடிகை ரோஜா உள்ளிட்ட 25 அமைச்சர்கள் பட்டியல் வெளியீடு. இன்று பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிப்பு. இலங்கை அதிபர் பிரதமருக்கு எதிராக 3வது நாளாக இரவில் நீடித்த மக்கள் போராட்டம். கூட்டணியிலிருந்து வெளியேறிய 41 எம்பிக்களுடன் இன்று மீண்டும் பேச்சு நடத்துகிறது இலங்கை அரசு. பாகிஸ்தானின் புதிய பிரதமராகிறார் ஷபாஸ் ஷெரீப். நாடாளுமன்றத்தில் இன்று தேர்வாகிறார். IPL லீக் தொடரில் லக்னோவிற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி த்ரில் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தியது டெல்லி அணி. திமுகவினர் எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத வகையில் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆட்சிக்கு பழிச்சொல் வாங்கி தந்துவிடக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நிதிநிலை அறிக்கை என்றால் கம்ப்யூட்டருக்கு வரியை கூட்டுவோம், கடுகுக்கு வரியை குறைப்போம் என்பதாக இல்லாமல் இந்த ஆட்சியின் இலக்கு என்ன என்பதை சொல்லும் விதமாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழக பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். 10 ஆண்டுகளாக பாதாளத்தில் கிடந்த தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வந்த 10 மாதங்களில் திமுக தலை நிமிர வைத்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், தமிழகத்திற்கு வரவேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை வழங்கும்படி பிரதமர் மோடியிடம் உரிமையுடன் கேட்டுவிட்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க கூடாது என்று நினைப்பவர்கள்தான் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்ப்பதாகவும் சாடினார். நம்முடைய பல்வேறு திட்டங்களை பிற மாநில அரசுகளும் தங்கள் மாநிலத்தை அமல்படுத்த தொடங்கி இருக்கு. தமிழக மக்களுக்கு உன்னதமான நல்லாட்சியை கொடுத்து வரக்கூடிய நாம் நம்முடைய திராவிட மாடல் கருத்திகளை இந்தியா முழுமைக்கும் விதைக்கக்கூடிய கடமையும் செய்வோம்னு தந்தை பெரியார் மீது ஆணையாக, பேரறிஞர் அண்ணா மீது ஆணையாக, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மீது ஆணையாக நான் இந்த கூட்டத்தில் உறுதியேற்கிறேன். திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு முக்கியம் என்று கூறிய முதலமைச்சர், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் என யாராக இருந்தாலும் எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத வகையில் நீங்கள் இருக்கணும். தானும் பழிசொல் வாங்கி கட்சிக்கும் ஆட்சிக்கும் பழிசொல் வாங்கி தந்திடக்கூடாது. நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, கடமை தவறாதீர்கள், கண்ணியத்தை விட்டு விடாதீர்கள். கட்டுப்பாடு எல்லாவற்றையும் விட முக்கியம்.
இந்தியாவிற்கு ஹிந்தி தான் இணைப்பு மொழி என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்த நிலையில் தமிழ்தான் இந்தியாவின் இணைப்பு மொழி என்று இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கூறியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் CII கூட்டமைப்பின் சார்பில் தென்னிந்திய ஊடகம் பொழுதுபோக்கு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளர் AR ரஹ்மான், மத்திய இணையமைச்சர் L முருகன், FIPSI தலைவர் RK செல்வமணி, நடிகர் சங்க தலைவர் நாசர், இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நாசர், இசைக்கல்லூரி நிறுவியதற்காக AR ரஹ்மானை பாராட்டுவதாக தெரிவித்தார். சமூகத்தின் பிரதிநிதியாக ஒன்றுக்கு மட்டும் நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அவர் வாங்கிய 2 ஆஸ்கர் அவார்டுக்காக அல்ல, அவர் அமைத்த இசை பாடல்களுக்காக அல்ல, தான் கற்ற வித்தையை அடுத்த தலைமுறை கற்க வேண்டும் என்று ஒரு இசை கல்லூரியை நிறுவியதற்காக நான் அவரை பாராட்டுகின்றேன். தொடர்ந்து பேசிய RK செல்வமணி, கொரோனா காலத்தில் மற்ற துறைகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கினார்கள் என்றும் சினிமா தொழிலுக்கு வழங்கவில்லை என்றும் கூறினார். எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு OS இங்க பைரசி வந்துட்டா அதை அரெஸ்ட் பண்றதுக்கு இந்தியன் அரசு அதிகாரிகள் நிக்கிறாங்க. ஆனா எங்களுடைய திரைப்படங்கள் ஏறக்கூடிய 80 கோடி பேர் எந்த விதமான ரைட்ஸும் நாம் படம் பார்த்துட்டு அது பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அது சரியான சட்ட பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதுக்கு மத்திய அரசாங்கம் தான், அது மாநில அரசாங்கம்லாம் அதை செய்ய முடியாது. நிகழ்ச்சியில் பேசிய இசையமைப்பாளர் AR ரஹ்மான், இந்தியாவில் வட இந்தியா தென்னிந்தியா என்ற பேதம் தனக்கு இல்லை என்றார். South India, North India, I think India is India. For me, it doesn't matter. I think somebody does good here, North Indians benefit, somebody does good there, we benefit. The borders are broken now. To look at Netflix, I think people watch Malayalam movies, Tamil movies, everything. The borders are broken. But we need to empower ourselves, definitely. And through art, it's much more easier. இந்நிலையில் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த AR ரஹ்மானிடம் இந்தியாவிற்கு இந்திதான் இணைப்பு மொழி என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தமிழ்தான் இணைப்பு மொழி என்று AR ரஹ்மான் பதிலளித்தார். ஹிந்தி சம்பந்தமா சொல்லியிருக்காரு, இனிப்பு மொழியா இருக்கணும்னு சொல்லிட்டு. முன்னதாக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் தனது சமூக வலைதள பக்கத்தில் ழ என்ற செங்கோலுடன் நடனமாடும் வகையில் வரையப்பட்ட தமிழன்னையின் ஓவியம் ஒன்றை பகிர்ந்திருந்தார். அதில் தமிழனங்கு இன்ப தமிழங்கள் உரிமைச்செம் பயிருக்கு வேர் என்ற பாரதிதாசனின் வரியும் இடம்பெற்றிருந்தது. கூட்டணியிலிருந்து வெளியே சென்ற எம்பிக்களுடன் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ச நடத்திய பேச்சுவார்த்தை எந்தவித முன்னேற்றமும் இன்றி நிறைவடைந்திருக்கிறது. கடும் பொருளாதார நெருக்கடியால் சிக்கியுள்ள இலங்கையில் அதிபர் கோத்தபய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்று போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக இலங்கை சுதந்திரா கட்சியை சேர்ந்த 41 உறுப்பினர்கள் தனித்து செயல்படுவதாக அறிவித்தனர். இந்த சூழ்நிலையில் இந்த 41 எம்பிக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அதிபர் கோத்தபய ராஜபக்ச அழைப்பு விடுத்தார். தனது பதவியை தக்க வைக்கவே ராஜபக்ச முயற்சி செய்வதாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதிபருடனான பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் வாசுதேவ் தெரிவித்திருக்கிறார். இடைக்கால அரசு குறித்த எந்தவித ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறினார். அதே சமயம் பேச்சுவார்த்தையில் சாதகமான அம்சங்கள் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதிபர் மீண்டும் எதிர்க்கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்புவில் அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டம் 3வது நாளை எட்டியிருக்கிறது. அதிபர் மாளிகை அருகே உள்ள காலை மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ராஜபக்சே குடும்பத்தினர் பதவி விலக கோரி மக்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மக்களுக்கு தேவையான உணவுகளை செல்வந்தர்களும் சமூக ஆர்வலர்களும் இலவசமாக வழங்கி வருகின்றனர். இரவு நேரங்களில் தற்காலிக கூடாரங்களில் தங்கி இருப்பவர்களுக்கு படுக்கைகள் மற்றும் கழிவறை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. பீஸ்ட் படத்திற்கு கடலுக்கு நடுவில் பேனர் வைத்த விஜய் ரசிகர்கள் உள்ளிட்ட சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்.
அமெரிக்க அதிபர் பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளதாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஜென் சாக்கி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் அரசுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இந்த ஆலோசனையில் கொரோனா பெருந்தொற்று காலநிலை மாற்றம், உலக பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படவிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வீட்டிற்குள் புகுந்த சாக்கடை நீரில் அந்த வீட்டின் உரிமையாளர் குளித்த வீடியோ வைரலாகி வருகிறது. ராஜபாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததில் பேருந்து நிலையம், காந்தி சிலை, ரவுண்டானா போன்ற தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளில் சாக்கடை நீருடன் கலந்த மழைநீர் புகுந்தது. மழைநீர் வடிகால் அமைத்து தரும்படி பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நடவடிக்கை எடுக்காத நிலையில் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக முத்துச்சாமி என்பவர் தனது வீட்டிற்குள் புகுந்த கழிவுநீர் கலந்த மழைநீரில் குளித்து அதனை வீடியோ எடுத்து இணையத்தில் பகிர்ந்திருக்கிறார். சூப்பர் சூப்பர், நல்லா குளி, சாக்கடையில குளி. சாக்கடையில் நாங்கள் குளிக்கிறோம், எங்கள் வீட்டுக்குள் தண்ணி பாருங்க, சாக்கடை தண்ணிய பாருங்க, எங்க வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணீர். புதுச்சேரியில் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படத்திற்கு நடுக்கடலில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள படம் பீஸ்ட். இந்த படத்தில் பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடித்துள்ளார். வரும் 13ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் அதனை வரவேற்கும் விதமாக வித்தியாசமான பேனர்கள் வைப்பதில் விஜய் ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலைக்கு பின்புறம் கடல் பகுதியில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள 161 அடி உயர பஞ்சமுகி ஆஞ்சநேயர் சிலையை அம்மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை திறந்து வைத்தார். சிலை திறப்பு விழாவில் பேசிய முதல்வர் பொம்மை அந்த பகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடக்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ராமநவமியை முன்னிட்டு தும்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான புனித பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வரும் நாட்களில் இப்பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கேரள மக்களின் முத்தப்பன் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை பங்குனி மாதத்தில் நடத்துகின்றனர். இறுதி நாளில் திருவப்பன், வெள்ளாட்டம் எனும் 2 வேடங்களை அணிந்து சிவன், சக்தி பள்ளிவேட்டை ஆடி குதித்தபடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி செண்டை மேளம் முழங்க நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற மக்கள் தங்களது கோரிக்கைகளை கூறி அருள்வாக்கு பெற்றனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் முத்தப்பனுக்கு தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பச்சை பயிறு, மீன், கருவாடு போன்றவற்றை வழங்கினர். இவற்றுடன் நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கல்லை படைத்தும் வழிபட்டனர். மலபார் சைட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கடவுள் இது. இவர் வந்து நம்மளோட கஷ்டம் அது எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல காசு சம்பந்தப்பட்ட கஷ்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் முத்தப்பன் கிட்ட சொன்னா அவர் அதுக்கு ஒரு வழி நமக்கு சொல்லுவார். மதுரையில் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான தீபம் திரைப்படம் மீண்டும் திரையிடப்பட்டதை அடுத்து அவரது ரசிகர்கள் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். நகரின் பழமை வாய்ந்த திரையரங்கான சென்ட்ரல் சினிமாஸ் திரையரங்கத்தில் சிவாஜி ரசிகர்களுக்கு என சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டது. இதையடுத்து 45 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான தீபம் திரைப்படத்தை காண சிவாஜி ரசிகர்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் டிக்கெட்டுகளை வாங்கிச் சென்றனர். இதனிடையே சிவாஜி உருவம் பொறித்த பேனர்கள் வைத்து அதற்கு மாலைகள் அணிவித்திருந்த ரசிகர்கள் படம் பார்க்க வந்தவர்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஹோட்டல் ஒன்றிற்குள் புகுந்த முதியவர் கல்லாப்பெட்டியில் இருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு பயபக்தியுடன் திருட்டில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியிருக்கிறது. காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் பாலமுருகன் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவர் வழக்கமாக சமையல்காரர்கள் வருகைக்காக அதிகாலை 4 மணிக்கே ஹோட்டல் ஷட்டரின் பூட்டை திறந்துவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு சென்று விடுவார் என தெரிகிறது. இதனை நீண்ட நாட்களாக நோட்டமிட்ட முதியவர் கடந்த 7ஆம் தேதி அதிகாலை ஹோட்டலுக்குள் புகுந்தார். உடனே கல்லாப்பேட்டையில் அருகில் சென்ற அவர் அங்கிருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு திருட்டை தொடங்கினார். இறுதி வரை போராடி கல்லாப்பேட்டையை திறக்க முடியாததால் சமையல் அறையிலிருந்த 3 முட்டையையும் நன்கொடை உண்டியலையும் தூக்கிச் சென்றார்.
தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடி, கோவில்பட்டி பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கனமழையால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதே கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று காரைக்கால் மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் வலுவன் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதில் காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு ஆட்சியர் வல்லவன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி கனமழை காரணமாக காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தூத்துக்குடி, கோவில்பட்டி பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த கோடை மழை, கனமழை என்பது பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் கனமழையால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் அதேபோல் தற்போது காரைக்காலிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சுற்றுலாவிற்கென உலகிலேயே அதிக தொகை செலவழித்து கோடீஸ்வரர்கள் 3 பேர் 10 நாட்கள் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அப்படி எங்கே சென்றார்கள் தெரியுமா? இதோ. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், கனடா மற்றும் பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 11 ஐரோப்பிய நாடுகள் இணைந்து விண்வெளி ஆராய்ச்சிக்காக வடிவமைத்த சர்வதேச விண்வெளி நிலையம் 1998ஆம் ஆண்டு முதல் பூமிக்கு மேலே 420 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வருகிறது. 1 மணி நேரத்திற்கு சுமார் 27,358 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றும் இம்மையத்தில் அதிகபட்சமாக 7 பேர் தங்க முடியும். இதுவரை 19 நாடுகளைச் சேர்ந்த 241 விண்வெளி வீரர்கள் இங்கு தங்கி ஆராய்ச்சியை முடித்துவிட்டு திரும்பி வந்துள்ளனர். அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான நாசாவுடன் இணைந்து ஆக்சியம், ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய தனியார் விண்வெளி நிறுவனங்கள் விண்வெளி மையத்திற்கான சுற்றுலாவை சாத்தியப்படுத்தியுள்ளன. இதற்காக உலக பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட்டானது அதனுள் அமைந்துள்ள டிராகன் கேப்சூல் 4 பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் கெனடி விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து தனது பயணத்தை தொடங்கியது. ராக்கெட்டில் இந்த 4 பயணிகள் இருக்கும் எண்டவர் என்ற குமிழ் சனிக்கிழமை அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது. இருபத்தோரு மணி நேர பயணத்திற்கு பின்னர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த 4 குழுவை அங்கு ஏற்கனவே இருந்த விண்வெளி வீரர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினை இதற்கு முன்னரும் தனிநபர்கள் சுற்றி பார்க்க சென்றுள்ளனர் என்றாலும் இந்த பயணத்தின் சிறப்பு இது முதன்முறையாக தனியார் ராக்கெட்டை கொண்டு நடத்தப்பட்டுள்ளதுதான். ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான வசதிகளை மட்டுமே நாசா செய்து கொடுத்துள்ளது. இந்த பயணத்தில் அமெரிக்காவின் ரியல் எஸ்டேட் ஜாம்பவானான 72 வயது நிரம்பிய லாரி கார்னரும் இணைந்திருக்கிறார். அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தைச் சேர்ந்தவரான 26,500 கோடி ரூபாய் சொத்துக்களை உடையவர். இவருடன் கனடாவைச் சேர்ந்த தொழிலதிபரும் விண்வெளி வீரருமான மார்க் பாத்தி விண்வெளிக்கு சுற்றுலாவிற்கு சென்றுள்ளார். 50 வயதான இவரும் பல 100 கோடிகளுக்கு அதிபதி. அத்துடன் இஸ்ரேலைச் சேர்ந்த தொழிலதிபரும் முன்னாள் போர் விமானியுமான எய்டான் ஸ்டீபே விண்வெளிக்கு சென்றுள்ளார். விண்வெளிக்கு சென்ற இஸ்ரேலைச் சேர்ந்த 2வது வீரரான இவர் தனது நாட்டைச் சேர்ந்த முதல் விண்வெளி வீரர் எலன் ரோமனின் விண்வெளி தொடர்பான டைரியை விண்வெளிக்கு எடுத்துச் சென்றுள்ளார்.
10 நாட்கள் பயணத்தில் இவர்கள் மூவரும் 8 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளனர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 10 நாட்களுக்கான சுற்றுலாவிற்கு ஒவ்வொரு பணக்காரரும் இந்திய ரூபாயில் சுமார் 417 கோடி ரூபாயை கட்டணமாக செலுத்தியுள்ளனர். இந்த 3 தொழிலதிபர்களும் விண்வெளிக்கு செல்ல தேவையான பயிற்சியை 15 வாரங்கள் பெற்றுள்ளனர். விண்வெளி பயணத்தில் அனுபவம் நிறைந்த நாசாவின் முன்னாள் விண்வெளி வீரரான லோபஸ் அலக்ரியா இந்த தொழிலதிபர்களின் பயணத்தை வழிநடத்துகிறார். இவர் இதற்கு முன்னர் 4 முறை விண்வெளிக்கு பயணம் செய்துள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவின் ஹூஸ்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஆக்சியம் நிறுவனம் விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்லும் தனது முதல் பயணத்தை வெற்றிகரமாக துவங்கியிருக்கிறது. இதுபோன்ற தனிநபர் விண்வெளி சுற்றுலாக்களை ஊக்குவித்து பின்னர் விண்வெளியில் தனக்கென தனியாக ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்க அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. திம்பம் மலைப்பாதையில் 12 சக்கரங்களுக்கும் அதிகமான வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் திம்பம் மலைப்பாதை உள்ளது. தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் இந்த முக்கிய சாலை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த வனப்பகுதியில் வசிக்கும் மான், யானை, புலி, காட்டெருமை போன்ற விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவுக்காக சாலையை கடக்கும் போது வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கின்றன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் திம்பம் மலைப்பாதையில் 12 சக்கரங்களுக்கும் அதிகமான லாரிகள் மற்றும் 16.2 டன்னுக்கு மேல் எடையை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் லாரி உரிமையாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பன்னாரி சோதனைச் சாவடியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டு முதல்வர் உடனடியாக தலையிட்டு பொதுமக்களையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் இந்த தீர்வை 24 மணி நேரம் போக்குவரத்து செயல்படலாம் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இன்று கடையடைப்பு நடத்தியுள்ளோம். செய்திகள் தொடர்கின்றன. சேலம், தேனி மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை உள்ளிட்ட பயிர்கள் கடும் சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் சில மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மதுரையில் கோரிப்பாளையம், சிம்மக்கல், தெல்லாக்குளம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகலில் 2 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் அப்பகுதியில் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, புதுவயல், கானாடு காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக பெய்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் தலைவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆறுமுகம் என்பவர் வாழை மரம் 2 ஏக்கர் நட்டிருக்காரு. ஒரு 2 ஏக்கரும் 1200 மரம் கம்மி தான் இருக்கு. அந்த மரம் நேற்று சூறாவளி காற்றுல காற்றடிச்சு சாஞ்சிச்சு. இன்னைக்கு அரசு அதிகாரியோ அரசு ஊழியர்களோ அவங்களாம் பார்வையிட்டு எங்களுக்கு அவருக்கு ஒரு நஷ்டீடு வழங்குமாறு கேட்டுக்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியிலும் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் வெற்றிலை கொடிக்கால்களும் சேதமடைந்தன. இதனால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற விவசாய கடன்களை எவ்வாறு திருப்பிச் செலுத்துவது என தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று இடியுடன் மழை பெய்தது. மேலும் கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் அருண் தம்புராஜ் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கழுகுமலை, கடம்பூர், கயத்தாறு, எட்டயபுரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்தது.
தூத்துக்குடி நகர பகுதிகளில் இரவு நேரத்தில் பரவலாக பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முத்தையாபுரம், ஏரல், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூரில் அலுமினிய குண்டாவை காண்பித்து இரிடியம் இருப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாலாஜாவை சேர்ந்த ஷாகிருக்கும் கடலூரை சேர்ந்த உலகநாதன் என்பவருக்கும் ராஜன் என்பவர் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகநாதன் தன்னிடம் இரிடியம் இருப்பதாக ஷாகிரை நெய்வேலியில் உள்ள பாலசுப்ரமணியம் என்பவர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு அலுமினிய பாத்திரத்தை காண்பித்து அதனை தொட்டு பார்க்க கூறியுள்ளார். அப்போது ஷாக் அடித்ததால் சக்தி வாய்ந்த இரிடியம் என்று ஷாகிர் நம்பியிருக்கிறார். ஏற்கனவே அவர் 1.5 லட்சம் முன்பணம் கொடுத்த நிலையில் மீதமுள்ள 3 லட்சத்தை கொண்டு வரவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உலகநாதனும் பாலசுப்ரமணியும் ஷாகிரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சாதாரண பாத்திரத்தில் அலுமினிய ஃபாயிலை சுற்றி பேட்டரி வைத்து மின்சாரம் பாய்ச்சியது தெரியவந்தது. ராமநவமி அன்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அசைவ உணவு பரிமாறப்பட்டது தொடர்பாக மாணவர்கள் அமைப்புகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 60 பேர் காயமடைந்தனர். டெல்லியில் உள்ள இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் ராமநவமியை ஒட்டி ஏபிவிபி மாணவர் அமைப்பு சார்பில் நேற்று பூஜைகள் நடத்தப்பட்டன. அதேவேளையில் பல்கலைக்கழக விடுதியில் அசைவ உணவு பரிமாறப்பட்டுள்ளது. இதையறிந்து அங்கு சென்ற ஏபிவிபி மாணவர் அசைவ உணவு வழங்கப்படுவதை தடுத்து நிறுத்தியதற்கு இடதுசாரி மாணவர் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் மாறி மாறி ஒருவருக்கொருவர் தாக்கியுள்ளனர். இதில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காவிரி விடுதியில் வார இறுதி நாட்களில் அசைவ உணவு பரிமாறுவது வழக்கமான ஒன்றுதான் என்று அனைத்திந்திய மாணவர் சங்க தேசிய தலைவர் சாய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதை கருத்தில் கொள்ளாமல் ஏபிவிபி மாணவர் அமைப்பு அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக கூறி அது தொடர்பான வீடியோவையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் ஏபிவிபி மாணவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் சங்கம் மற்றும் இடதுசாரி அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேவேளையில் ராமநவமி பூஜையில் இடதுசாரியினர் மற்றும் மாணவர் அமைப்பினர் கலகத்தில் ஈடுபட்டதாக ஏபிவிபி தலைவர் ரோஹித்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். பூஜையை கெடுக்கும் வகையில் அவர்கள்தான் எல்லை மீறியதாக சாடியுள்ளார். இதனிடையே ஜேஎன்யூ மோதல் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு வருவதாக டெல்லி காவல் துணை ஆணையர் மனோஜ் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் இம்ரான்கான் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து பிரதமருக்கான போட்டியில் 2 பேர் களமிறங்கியுள்ளனர். இதில் ஷெபாஸ் ஷெரீப் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் 342 எம்பிக்கள் உள்ள நிலையில் பிரதமர் இம்ரான்கான் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தன. பெரும்பான்மையை நிரூபிக்க 172 எம்பிக்களின் ஆதரவு தேவை. ஆனால் இம்ரான்கானின் தெஹ்ரிக் இன்சாப் கட்சிக்கு 155 எம்பிக்கள் மட்டுமே உள்ளதால் கிளீன் போல்டாகி அவர் பதவியை பறிகொடுத்தார். பாகிஸ்தானில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் நீக்கப்பட்ட முதலாவது பிரதமராக இம்ரான்கான் மாறியுள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தானில் 174 எம்பிக்களை கொண்ட எதிர்க்கட்சி கூட்டணி புதிய பிரதமராக ஷெபாஸ் ஷெரீஃபை களமிறக்கியுள்ளது. முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் தம்பியான இவருக்கு 69 வயது. பாகிஸ்தானில் 3 முறை பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் தற்போது மருத்துவ சிகிச்சைக்காக லண்டனில் வசிப்பதால் அவரது முஸ்லீம் லீக் கட்சியை தற்போது அவரது தம்பி ஷெபாஸ் ஷெரீப் தான் நடத்தி வருகிறார். இவருக்கு ஆதரவாக தற்போது பிலாவல் பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் கைகோர்த்திருப்பதால் தான் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் இம்ரான்கான் தோல்வியடைந்தார். வேறு சில கட்சிகளும் ஷெபாஸ் ஷெரீஃபிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் அந்த கூட்டணியின் பலம் 174 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இம்ரான்கான் மீதான கூட்டணி கட்சிகள் தனிப்பட்ட கோபம் அவரது தெஹ்ரிக் இன்சாப் கட்சி மீது இல்லை என்று நம்புவதால் அக்கட்சி சார்பில் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹ்மூத் குரேஷி பிரதமர் வேட்பாளராக போட்டியில் களமிறக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து ஷெபாஸ் ஷெரீப்
ஷா மஹ்மூத் குரேஷி ஆகிய இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் திங்கட்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதில் இருவரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஜனநாயக ரீதியில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என பிலாவல் பூட்டோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே அரசு பங்களாவில் இருந்து இம்ரான்கான் வெளியேறிவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே ட்விட்டர் சமூக வலைதளத்தில் தன் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் 1947ஆம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் உள்ள அந்நிய சதிக்கு எதிரான சுதந்திர போராட்டம் மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும் மக்கள்தான் ஜனநாயகத்தையும் இறையாண்மையையும் காப்பவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் இம்ரான்கான் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து விடிய விடிய அவரது ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் 342 எம்பிக்கள் உள்ள நிலையில் பிரதமர் இம்ரான்கான் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தன. அதில் 174 பேர் அவருக்கு எதிராக வாக்களித்ததால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இம்ரான்கான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு காரணம் அமெரிக்காதான் என்று முழக்கங்களை எழுப்பி இரவு முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். செய்திகள் தொடர்கின்றன. மதுரை சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் விழாவில் மீனாட்சியும் சொக்கரும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 16 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் மீனாட்சி மற்றும் சொக்கநாதர் பிரியாவிடை சுவாமிகள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். அந்த வகையில் 6ஆம் நாள் திருவிழாவான நேற்று சொக்கரும் பிரியாவிடையும் தங்க ரிஷப வாகனத்திலும் மீனாட்சியம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி மாசி வீதிகளை சுற்றி வந்தனர். 4 மாசி வீதிகளிலும் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை விழாவை ஒட்டி லேசர் விளக்குகள் மூலம் மாயாஜாலம் நிகழ்த்தப்பட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த கோவை விழா இந்த ஆண்டு களை கட்டியுள்ளது. ஒரு வாரமாக நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியாக உக்கடம் வாலாங்குளம் கரையில் லேசர் விளக்கு கண்காட்சியை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இதையடுத்து குளத்தில் உள்ள நீரை பல அடி உயரத்திற்கு பீச்சி அடித்து அதில் 20க்கும் மேற்பட்ட வண்ண நிறங்களில் ஆன லேசர் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டன. அப்போது பாடல்களுக்கு ஏற்றவாறு லேசர் விளக்குகளின் அசைவிருந்தது பார்வையாளர்களை ஈர்த்தது. இனி விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்ற தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு அணி மகுடம் சூடி சாதனை நிகழ்த்தியது. இந்திய கூடைப்பந்து சங்கம் மற்றும் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கம் இணைந்து நடத்திய 71வது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 8 நாட்களாக களை கட்டியது. இதன் ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த பஞ்சாப் அணி தமிழ்நாடு அணியை எதிர்த்து பலப்பரட்சி நடத்தியது. உள்ளூர் ரசிகர்கள் மத்தியில் களம் கண்ட தமிழ்நாடு வீரர்கள் ஆரம்பம் முதலே புள்ளிகளை குவிக்க தொடங்கினர். இதன் மூலம் முதல் பாதி முடிவில் தமிழ்நாடு அணி 50க்கு 33 என்ற புள்ளிகள் கணக்கில் முன்னிலை பெற்றது. இறுதியில் 87க்கு 69 என்ற புள்ளிகள் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது. It is the team Tamil Nadu which is winning the title. இதன் மூலம் சாம்பியன் கோப்பையை பஞ்சாபிடம் இருந்து தமிழ்நாடு தட்டி பறித்தது. அத்துடன் கடந்த ஆண்டு சந்தித்த தோல்விக்கு உள்ளூர் ரசிகர்கள் மத்தியில் பழி தீர்த்துக் கொண்டது. முன்னதாக மகளிர் பிரிவில் நடைபெற்ற 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் தமிழ்நாடு மகளிர் அணி கேரள அணியுடன் மோதியது. 82க்கு 70 என்ற புள்ளிகள் கணக்கில் கேரளாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை தமிழ்நாடு மகளிர் அணி கைப்பற்றியது.